தமிழ் சினிமாவின் 2 பெரிய தலைகள். ஒருத்தர் டி வாசு ரஜினி வச்சு சந்திரமுகி பண்ணார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து ஆர் உதயகுமார் எங்கள் உலக நாயகனை வச்சு சிங்கார. அந்த படம் தியேட்டரில் 6 வாட்டி பார்த்த ஒரே படம் தான். Watch a movie is a choice or a right, but to encourage the hardworking people, newcomers, is your responsibility. அவங்க எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும்போது நம்மளும் ஃபியூச்சரில் அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்கள் வேற யார்ட்டையா கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இடி மின்னல் காதல் பேரிலே ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குல்ல, அது மாதிரி கண்டிப்பா 29th மார்ச்க்கு அப்படியே வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளுக்கு நம்பிட்டு தேர் ரிலீசிங் த ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட ராம் அண்ட் லக்ஷ்மண், கேன் யூ கெஸ்? Our director, DOP cum producers, Balaji sir and JC sir, they are like the pillars, and they have, during the film, avanga romba like cool minded ah irupanga. I know there were a lot of stress, pressure going on, but ana avanga in front of us, they'll never show us that they are pressurized or something. Avanga full environment ரொம்ப chill, calm, they'll just keep the whole environment very calm and positive. அதனால தான் we could also be positive. And also obviously Ram or the Sita, which is Ramya, அவங்க செட்ல வருவாங்க நம்மளுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு. And JC sir's wife obviously. And also I want to thank the whole team. Sibi, a very good co-star, very good friend. He's very hardworking. ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க. He's been very supportive actor. I mean very எனக்கும் சில டைம் எனக்கு மூட் ஆஃப் இருக்கும், ஏதோ இருக்கும். So he's been very motivating in that way. Then Yasmin, she is very beautiful on screen and off screen acting. She acts really well. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, பயங்கரமா இருக்கு. தென் ஜகன், அவங்க நம்மளுக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்ல ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம், பட் தென் ஐ ரியலைஸ் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் இருக்காங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒர்க் ஷாப் விச் வாஸ் கண்டக்டட் பை அவர் டைரக்டர், எனக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு டு ஆக்ட் இன் அ drama, thriller, suspense film. Also Jay Aditya, na like I've been I've done many advertisements with Jay. I think அவளுக்கு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன், நாங்கள் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ it feels very proud that I'm working with him in this film and we both have grown together. Touchwood, we'll be working more together. Looking forward. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க and who are like very supporting. Our villain of the movie, Priya auntie. I don't want to call you auntie. நீங்க அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்க. And எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. All the assistant directors of a film, Vivek, Preeti, Janani, Yuvraj, எல்லாரும், sorry if I've missed out some names, but எல்லாரும் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. பட் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் டீம் ஃபேமிலி மாதிரி இருக்கு. அண்ட் ஐம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. எனக்கு இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பிகாஸ் ஆப்வியஸ்லி மை ஃபேமிலி இஸ் தேர், பட் ஆஃப்டர் தெம் it's the Idi Minnal Kadal team, because this is the first team which made me very comfortable to perform. Also, yeah, obviously media, I want to tell you one thing, like
I just hope you pass on this message. Obviously, you will. People will come to watch movie. படம் பார்க்குறதுக்கு அது எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். I mean, to watch a movie is a choice or a right. But to encourage the hardworking people, newcomers, is your responsibility. So please, namalku support pannunga. Nam movie parunga 29th March ku. I'm sure you all will like our performance. Thank you so much. They're the most sweetest people I have met in a long time, especially industrial. So I want to say thanks a lot. எனக்கு அவர் வந்து நரேஷன் கொடுத்தாரு and he pursued it, and I think that was itself a huge thing. படத்தில் வந்து ரோல் பற்றி நிறையா சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கணும். 29th March எங்களுக்கு போர்டு எக்ஸாம் மாதிரி ஃபீல் வருது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஆன் தி ஸ்க்ரீன் இந்த ரோலில். ஸோ தேங்க் யூ டு எவ்ரிபடி அண்ட் ஐ ஹோப் த மீடியா வில் டேக் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட். Thank you so much. படத்துக்குலாம் என்ன தான் ஆங்கராக போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, எல்லாரும் பேர் கூப்பிடணும், வி கேன் சூஸ். பட் திஸ் மேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஆங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அழகாக கூப்பிட்றாங்க, முக்கியமாக என்னை விட அழகாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஐம் ஸ்லைட்லி பட் எக்ஸலண்ட் ஜாப். ஓகே, வெரி நைஸ். இன்ஃபேக்ட் சாமுக்கு பிடிச்சி போச்சு. ஆங்கரில் சாமி அந்த பாட்டு பாடி கூட்டினீங்களே ஒரு ட்ரிப் சாம்பில் எங்கேந்திரா சிங்கர் இருந்துச்சுன்னு சாமுக்கு ஒரு ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. ஃபஸ்ட்டு திஸ் மேட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் மை தேங்க்ஸ். ஐ திங்க் திஸ் ஓல் இவெண்ட்டோட மெனக்கடல் ரொம்ப, ஐ மீன் someone has really thought down and no attention to detail. ஓ மை காட், இதெல்லாம் நான் நிறைய பெரிய படம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் ஷோஸ் someone has done their homework so well. ஓகே, ஃபஸ்ட்டு மை தேங்க்ஸ் டு மீடியா. நாங்கள் கடந்த ஒன் வீக்காக ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு அ மீடியா, ஆல் த ஒன் எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. ஆல்ரெடி எங்களோட பண்ணோம் பாலாஜியோட இன்டர்வியூ வந்திருக்கு, நாங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஐ எம் ரியலி ஓவர் ஃப்ரம். இன்ஃபேக்ட் எல்லா தேட்டர்லேயும் ஹோர்டிங் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லாண்ட்ஸ் தேட்டர் இருக்குது. வழக்கமாக அங்கே வந்து பேய்க்கு கல்யாணம், ஓகே, அப்புறம் ரஜினி ரஸ், இந்த மாதிரி எங்கே வருதுன்னே தெரியும். அந்த படத்துக்கு தான் ஓடிடும். ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆக போகிற என் படத்துக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ டோன்ட் நோ, அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஹியர், மிஸ்டர் பி வாசு, ஓகே, மிஸ்டர் ஆர் வி உதயகுமார் அண்ட் பேரண்ட்ஸு. இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும். ஐ டோன்ட் நோ வே டு ஸ்டார்ட். அண்ட் பாலாஜி, மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. நீ வந்து முதல் மேடை முதல் பேச்சுன்னு தெரியவே இல்லை. நீ கை தேர்ந்து பல கட்சிக்கு போய் நீ வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவ்வளோ நேரம் ஒரு பேப்பர் இல்லாமல் பேசினேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓல்டு. நான் ஆங்கராக இருந்திருக்கேன், அதுதான் நான் கனெக்ட் பண்ண. நானும் சாயம் ½ an hour பேசிக்கிறான்ப்பா அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீ வந்து சொன்னேன், நான் ஒரு சில பேர்லாம் விட்டு போயிட்டேன். நீ விட்டு நீ எல்லார் பேரும் சொல்லிட்டேன். நீ விட்டு போன பேர் இந்த மக்களை எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்காத 2-3 பேர் தான் விட்டு வச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருந்தா எஸ்பிஐயில் யார் யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்றது கூட நீ சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப தெளிவாக பேசினேன். ஓகே, தேங்க்ஸ் டு யூ. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மெனி திங்ஸ். நான் வந்து இந்த பிரசாஷுடைய நிறைய படம் வந்திருக்கேன், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேட்டருக்கு வரேன். இங்கே ஒரு தேட்டர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஜென்ரலி நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம், இங்கே பண்ணதே தெரில. அந்த ஸ்க்ரீன் இருக்குது, பட் புட் எல்இடி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் பாலாஜி எஸ் ஐ திங்க் யூ ஸ்டூட் அவுட். அடுத்து படம் பண்ணுறவங்க யாருன்னா பண்ணால் பாலாஜியும் ஜெசிக்கில் போய் படம்லாம் பண்ணுறது எப்படி ப்ரொமோஷன் பண்ணோம், ஹவு டு வி டேக் இட் டு த ஆடியன்ஸ்ன்றத நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்டே பண்ணலாம், விச் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஷுட் டூ இட். இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபர்ஸ்ட் திங், பிகாஸ் முதல் முறையாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு படத்தோட டைரக்டரும் டிஓபியும் மேக்கப் போட்டுன்னு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. நான் உள்ளே வரேன், நம்ம சபரி என்ன பாலாஜி கேட்குறான், ஆனால் இது பிரேக்கப் இல்லைடா பரவாயில்ல, அப்போ நான் போய் போட்டு வந்துடுறேன்னு சொல்லி சபரி என்ன நான் தான் சொல்கிறேன். அவன் ஷூட்டிங்லேயே மேக்கப் போடல, அவனுக்கு நான் வான்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு போய் மேக்கப் போட்டு பழிச்சுன்னு சட்டெல்லாம் மாற்றின்னு வராங்க. அதான் எங்களை ஆச்சு எப்படா சட்டம் மாற்றினேன்னு வந்திருக்கேன். திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அண்ட் குட் திங். அண்ட் ஐ வுட் தேங்க், ஓகே, எங்கள் படத்தோட பிஆர்ஓ டைமண்ட் பாபுவன் அண்ட் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் மோர் திங், டுடே வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தோட 8வது ஓகே நினைவு நாள். ஸோ சார், wherever you are, please bless us, okay, bless us for a movie to make it good. Thank you so much. அப்புறம் இன்னொரு விஷயம், பாலாஜி சொன்னா போல கபிலன் லிரிசிஸ்ட் வந்து மிஷ்கின் சொன்னதுனால சம்பளமே பேசல, ஓகே அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பகீர்ந்துச்சு. நல்ல காலம் ராக்கெட்டில் தான் எனக்கு பாலாஜி பழக்கம்.
சப்போஸ் மாதவன் சொல்லி நான் வந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு சம்பளமே கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏய் மாதவன் சொல்லி வந்து அப்படியே நடின்னு. ஓகே, ஸோ அதனால் ஐம் தேங்க்ஃபுல், நோ ஹி பெய்ட் மீ. அப்புறம் தோ வித் ஆல் குடோஸ் டு பாலாஜி எவ்ரி திங், எல்லா ப்ரொமோஷனும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணிச்சாங்க. நான் நாளைக்கு ப்ரொமோஷன் காலைல ரிமைண்டர்லாம் அனுப்பிச்சிட்டான், எல்லாம் வந்துடணும். ஆனால் இளையராஜா பார்க்கும்போது மட்டும் சொல்ல கூட இல்லை. எனக்கு இப்போ தான் தெரியுது. எங்கள் பாட்டி சொல்லலாம், சாமியை பார்க்கும்போது எல்லாரையும் கூட்டின்னு போகணும். திருப்பதியில் அதை வந்து கூட்டமே அதிகம். அதை மட்டும் அவங்க போய் தனியாக பண்ணிட்டாங்க. எப்போ போனாங்க, எங்கே போனாங்கன்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஓகே, அண்ட் ஆனால் பி வாசனை I don't know, நிறைய சொல்லணும், பட் I'll just tell you. ஓகே, அண்ட் இன்ஃபேக்ட் எங்கள் படம் ஷூட் அப்போ சபரி அண்ணங்கிட்ட அடுத்த சீன்லாம் பேசல. சபரி அண்ணன் இஸ் ஆஸ்தான மேக்கப் மேன் ஆஃப் பி வாசனோட படங்கள் எல்லாத்துக்கும். அப்போ தான் வந்து சந்திரமுகி ஐ திங்க் வாஸ் ஹேப்பனிங் அண்ட் செட்டிங் அப் த டீம். ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி கேட்பேன், இப்போ அப்போ தான் செட் பண்ணதுப்பா, என்ன பண்ணீங்க, அடுத்து எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக பேசிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் பி வாசஸ் ஃபிலிம்ஸ். ஐ குட் ஜஸ்ட் சே எல்லா ஃபிலிம் டைரக்டருக்கும் தெல் பி 5 மூவிஸ். ஓகே, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கணும். பட் மிஸ்டர் பி வாசோட 5 மூவிஸை டாப்பில் எடுக்கலாம். மை ஆல் டைம் ஃபேவரட் இஸ் நடிகன். ஐ டோன்ட் நோ எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஐ நோ இட் பை ஹார்ட். அண்ட் மை நம்பர் 2 மூவி இஸ் சின்ன தம்பி. ஓகே, தென் கம்ஸ் சந்திரமுகி, மன்னன் அண்ட் வால்டர் வெற்றிவேல். இப்போ வரும்போது மன்னன் படம் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் திங்கிங், சூப்பர் ஸ்டார்லாம் அந்த மாதிரி ஒரு படத்தை திருப்பி பண்ண முடியுமா, அவரே பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்ஃபேக்ட் நான் வந்தவொன்னே அதான் கேட்டேன். அண்ட் அமேசிங், டைம்லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் சினிமாவின் 2 பெரிய தலைகள், ஒருத்தர் பி வாசு ரஜினி வச்சு சந்திரமுகி பண்ணார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து ஆர் உதயகுமார்னு எங்கள் உலக நாயகனை வச்சு சிங்காரவேலன். அந்த படம் தியேட்டரில் 6 வாட்டி பார்த்த ஒரே படம் தான். ஐ வாஸ் இன் ஸ்கூல் தட் டைம். ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி டயலாக். இன்ஃபேக்ட் வடிவேல்னா நம்ம எல்லாம் இப்போ ரசிகராக இருக்கும், ஆனால் அந்த படத்துலேயே நான் ரசிகன். இப்போ யாருக்கும் தெரியும் வடிவேல். இப்போ யாரும் யோசிப்பேன், வடிவேல் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் தான் யார் அது கை சுற்றி எல்லா. ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் தட் மூவி. தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் டைம்லெஸ் என்டர்டைன்மெண்ட் வித் அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் anyway, and thanks, I don't know, Sonamari, I don't know where to start, where to end. And amazing, my beautiful cast is here. And Sam, thanks so much Sam. Okay, thank you so much. I think உன்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு இப்போ தான் புரியுது. இதெல்லாம் பண்ணும்போது ஃபோன் பண்ண எதுக்கு பண்ணாலும் கூட தெரியல, எல்லாம் பாட்டுக்காக எடுத்துக்கிறாங்கிறது தான் தெரியுது. ஐ திங்க் சொன்ன மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் யூ ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஸ் BGM ஒர்க் அண்ட் யூ ஒர்க் அட் Vikram Veda. And the music is unbelievable. I hope in the படத்துலையும் when I'm going to watch the movie, you're going to entertain us. Thank you so much. And இப்போ சொன்ன மாதிரி யார் பேர் விட்டான்னு என்னன்னு தெரில. ஓகே, ஸோ 29 March 29 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த மூவிஸ். எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி படம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டேக் இட் டு த ஆடியன்ஸ். அதுதான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேரரசன தேங்க்யூ சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆர் கெஸ்ட். இஃப் ஐ மிஸ் சம் ஒன், ப்ளீஸ் forgive me. தெரியல, இறங்கின பிறகு நான் ஐயோ எல்லாம் மறந்துட்டேன்னு தோணும். தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போத் பாலாஜியோட ஃபேமிலி, ஜேசி ஃபேமிலி எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஜேசிலாம் கண்டிப்பாக டுநைட் அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அவன் மனைவி இருக்கான் மேலே வந்து பாலாஜி தான் பெட்டராக பண்ணுறான் அவன். ஐ டோன்ட் நோ, யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு சொன்னாலும் சரி, எப்படி நீ ஒரு பையனை சொல்லலான்னு சொல்லி. ஸோ ஐம் ஷூர் பாலா, ஜேசி, இட்ஸ் கோன் பி a tough day tonight at home. Thank you so much. Okay. ஹலோ மேம், பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது பிரசாத் ஸ்டூடியோ வழியாக வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். இந்த வடபழனி கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள முக்கால்வாசி ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடிக்க சான்ஸ் கேட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல பலன் இருக்குன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்ப, வேறு எதுவுமே நான் நம்ப மாட்டேன். போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை பற்றி அது நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றதை நம்பி தான் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தேன். ஒரு 5000 ரூபாய் வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அது மூலிமா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ், நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் நடிச்சிருப்பேன், 3650 நாளில். ஸோ மீதி இருக்கிற 3500 நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி, ஏன்னா
இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு 50 நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 300 நாள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கும். பட் அந்த 300 நாள் நம்மளோட ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணும். சினிமான்னு நான் வந்து வரும்போதே எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் துணிவில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் எதற்கும் துணிந்தவன்ல சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணது தான். நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றி இப்போ நான் பேசினேன்னா, இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேவாக படிக்கும்போது எனக்கு மெயினாக அது ஒரு மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த். அது ஆக்சுவலாக ஏன்னா இதில் நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது. பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபிஷேக் ஜெயின்னு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும் போது நம்மளும் ஃபியூச்சரில் அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்கள் வேற யார்ட்டையா கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்க இவ்வளவு தூரத்துல நிற்கிறாரு. இப்ப நம்மலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டினா தான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எங்கேயுமே சுரண்டு உட்காந்துட்டோம்னா அப்படியே போயிடும். அது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 years பேக் நிறைய பேர் பயங்கர ஸ்மார்ட்டா, பயங்கர டேலண்டடா, எல்லாம் டான்ஸ், ஃபைட், அதுன்னு எல்லாமே. பட் அந்த ஒரு மொமெண்ட்ல கைவிட்டுறாங்க. போதுண்டா அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு போட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போதே பல பேர் எதுக்கு பிரதர் நீங்க ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அங்கேயே போயிடலாம். பட் இல்ல, ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு இன்னைக்கு கண்டிப்பா நிஜமாயிருக்கு. இந்த டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் வாசு சார், பேரரசு சார், ஆர்பி உதயகுமார் சார், இவங்க எல்லாருமே. வாசு சார் வந்து எங்க அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றது வந்து, ஒருத்தங்க ஒரு ஆக்டராவோ ஒரு ஹீரோவாவோ ஆகிறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க. ஏன்னா இப்ப எங்க அப்பா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அது முடியல. அதுக்கடுத்து நான் ஆரம்பிச்சேன். ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப துருவ விக்ரம் இருக்காரு, இல்ல வேற ஏதாவது பெரிய ஆக்டரோட சன் இருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் இப்ப விக்ரம் சார் பட்ட கஷ்டமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் அவ்வளவு தூரம் பண்ணி இங்க வந்து இருக்கிறார். அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும். ஸோ இதுக்கு ஜென்ரேஷன்ஸ் ஆகுது. இப்போ பாலாஜி சார் சொன்னதுமே, வாசு சார், அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு 12 to 13 years ஆயிருக்கு டைரக்டரா வந்து இங்க நிக்கிறதுக்கு. ஸோ இது எதுவுமே அவ்வளவு ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் வந்து நாங்க இது வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட்டை பத்தி பேசினதே இல்லை. இது வரைக்குமே படம் ஹிட் ஆயிரும், இது சூப்பர் ஹிட், இது வந்து பயங்கரமா ஓடிடும், இது மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம். இந்த உழைப்புக்கான கண்டிப்பா ஒரு மரியாதை கிடைக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணணும், அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினேன். இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். அதே தான் பாலாஜி ப்ரோவும், ஜேசி, நான் எல்லாருமே ஒரு உண்மையா ஒண்ணு பண்ணிருக்கோம். இது மூலமா கண்டிப்பா எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ப்ரொடியூசரா இருக்கனால கண்டிப்பா பணமும் கிடைக்கும். ப்ரோ கண்டிப்பா இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான், இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம். என் நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கையில தான் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய மேடைகள், நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வின்சன் அவர்கள், நான் காயல் திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு என் சினிமா கனவை நினைவாக்கிய எனது குருநாதர் பிரபு சலம் சாருக்கு எல்லா மேடையும் நன்றி சொல்கிற மாதிரி இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓகே. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் விவேக் வந்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டேரக்டர்லாம் மீட் பண்ணணுமா, மீட் பண்ண அப்படின்னாரு. ஸோ டேரக்டரை மீட் பண்ணிட்டு கதை சொன்னார். சொல்லிட்டு அவர் 2-3 பெரிய ஆர்டிஸ்டோட பேர் சொன்னார். இவங்க தான் இது பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன், அவங்கள பார்த்துன்னு பிடிச்சிருக்கேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை வச்சிடுங்க, இது உங்களோட பிரச்சனை, என் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ
எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கல. பட் அந்த படம் நடித்தப்போ எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு. நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண முடியுமென்று, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வர முடியுமென்று. நன்றி தமிழ் சினிமா. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. தேங்க்யூ.